அனைவருக்கும் வணக்கம். சமீபத்தில் நான் ஒரிசா போயிருந்தேன். அங்கே ஒரு வித்தியாசமான டீ கடையை பார்த்தேன். சரி, பார்த்தோன்னு ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. சரி, இது ஒரு வீடியோவாக எடுத்து போடலான்னு தோணுச்சு. அதான் உங்களுக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு டீ ரெடி பண்ணுற மிஷினுங்க, ஸ்டீம் மிஷின். இது உள்ள என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி இருக்கும். தண்ணியை ஹீட் பண்ணி அது ஸ்டீம் ஆகி அது வழியாக ஹீட் பண்ணி டீ போட்டு கொடுக்குறாங்க. பார்க்கறது ஒரு க்ரியேட்டிவிட்டியாக இருக்குது. நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஒரு வீடியோவாக ஒன்று போட்டுக்கலாமான்னு கேட்டேன். சரி, அவங்களும் எடுத்துங்கன்ட்டாங்க. அதான் இப்போ காட்டுறாங்க. ஸ்டீம் ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறாங்க மண் பாத்திரம், அந்த கிளாஸ். அதில் தூசி ஈஸி ஏதாவது இருக்குன்னு டீ இவங்க ஏற்கனவே போட்டு வச்சுருக்காங்க. போட்டு வடிகட்டி, ஆனால் அதை ஆறி போயிருக்கு. ஏடுலாம் கட்டியிருக்கு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நான் தொட்டே உங்களுக்கு காமிக்கிறேன். சூடே இல்லை, சில்லுன்னு தான் இருக்குது. இப்போ எவ்வளோ செகண்ட்ஸில் ஆகுதுன்னு மட்டும் பாருங்களேன் சூடு. இந்த வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்டெலாம் நான் எதுவும் பண்ணல. நான் ஸ்லோ மோஷனும் கிடையாது. நார்மலாக ஓடுற வீடியோ அப்படியே தான் எடுத்திருக்கேன். மிஞ்சி போயிருந்தாக்கா அதை சூடு பண்ணுறதுக்கு 14 செகண்ட் தாங்க ஆச்சு. நீங்கள் வேணால் வீடியோ மறுபடியும் வேணால் போட்டு பாருங்கள். சரியான சூடுங்க. வாயில் டைரெக்டாக அப்படியே வச்சா நாக்கு சுட்டுரும், அவ்வளோ சூடு. அடுத்தது காஃபி போடுறதையும் காமிக்கிறேன் பாருங்கள். எனக்கு மெயினாக பிடிச்சது மண் பாத்திரத்தில் கொடுக்கறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம ஊர்லலாம் அந்த மண் பாத்திரம் எங்கேயும் கிடைக்காது. இதோட விலையை நான் கடைசியில் சொல்கிறேன் எவ்வளோ இருக்குன்னு. இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க இந்த டீ காஃபிக்கு எவ்வளோ கொடுக்கலான்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். காஃபி தூள் போட்டார் கிளாஸில். இப்போ பாலை ஊற்றி அதையும் ஹீட் பண்ணுறாரு. அந்த காஃபி போட்ட அந்த கிளாஸில் கொஞ்சமாக பாலை ஊற்றி அதை மிக்ஸ் பண்ணிக்கிறாரு. ஃபுல்லாக ஊற்றுறதுக்கு முன்னாடி காஃபி தூளையும் பாலையும் மிக்ஸ் பண்ணி வச்சிடறாரு. இப்போ காஃபி, டீயோ அல்லது பாலோ எது வாங்கினாலும் இந்த கடையில் 10 ரூபா தான். மண் பாத்திரம் தான், ஒன்ஸ் யூஸ் தான், அப்புறம் குப்பைக்கு தான் போகும். அது பாருங்களேன், காஃபி எப்படி அழகாக ஆற்றி விட்டு கொடுத்துருக்காரு. செம்மையாக இருக்குல்ல.